திமுகவில் உட்கட்சி பூசல்கள் தீவிரம், நிர்வாகிகள் குமுறுவது ஏன்? உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் போது தலைமையிடம் நேரடியாக தெரிவிக்கப்படும் உள்கட்சி பிரச்சனைகள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படாததால் திமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. இதற்காக அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. அதில் ஆளும் திமுக சார்பில் கடந்த ஆண்டே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் RS பாரதி ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு மாவட்ட வாரியாகவும் அணிகள் வாரியாகவும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தியது. அதன் பின்னர் நிர்வாகிகள் நியமனம், மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு உட்பட பல்வேறு பரிந்துரைகளை அக்குழு அளித்தது. அதன்படி கட்சியில் சில மாற்றங்களை திமுக செய்து வருகிறது. மாநிலத்தை 8 மண்டலங்களாக பிரித்து உடன்பிறப்பே வா எனும் பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றும் வருகிறது. இதுவரை 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதல்வருமான MK ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். அதில் தொகுதி நிலவரம், உட்கட்சி பூசல்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆதிக்கம், இளைஞர் அணியின் இடையூறுகள், நகராட்சி கவுன்சிலர்களின் தன்னிச்சை செயல்பாடுகள் என பல்வேறு தரப்பட்ட புகார்களை தலைமைக்கு கொட்டி தீர்த்துள்ளனர். அதன் பின்னரும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதை சற்று விரிவாக பார்ப்போம். திமுகவில் நிர்வாக அமைப்பு ரீதியாக 76 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றன. இது தவிர ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர்கள், 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டன. தொடர்ந்து மாநிலத்தை 8 மண்டலங்களாக பிரித்து அதற்கு ராசா, ஏவா வேலு, கனிமொழி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டன. திமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் தான் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கட்சி பணிகள், தேர்தல் செயல்பாடுகளை கவனிப்பர். ஆனால் தற்போது மாவட்ட செயலாளர், பொறுப்பு அமைச்சர், தொகுதி பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர் என 4 தலைமைகள் இருப்பதால் நிர்வாகிகளிடம் இணக்கமான சூழல் இருப்பதில்லை. தனித்தனி அணிகளாக செயல்பட வேண்டிய கட்டாயமும் உள்ளது. இது தவிர இளைஞர் அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைவராக இருப்பதால் அவரின் ஆதரவாளர்கள் தனி ஆவர்த்தனம் செய்து வருகின்றனர். இதனால் மற்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரை பின்பற்றி செல்வது என்ற தயக்கம் நிலவுகிறது. உடன்பிறப்பே வா சந்திப்பில் பங்கேற்கும் மாவட்ட செயலாளர் தான் முடிவு செய்கிறார். இதற்கு முன்பு கட்சி தொடர்பான பிரச்சனைகளை அமைப்பு செயலாளர் RS பாரதி, இணை செயலாளர் அன்பகம் கலை ஆகியோர் கவனித்து வந்தனர். இவர்கள் மாவட்ட, மண்டல அளவிலான முக்கிய பொறுப்பாளர்களுடன் இணக்கமாகவும் உள்ளனர். மேலும் தலைவரை தனியாக சந்தித்து பேச 2 நிமிடங்கள் தான் தரப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பின் போது கள நிலவரங்களை, குறைகளை சுட்டிக்காட்ட முடிவதில்லை. இதனால் இந்த சந்திப்புக்கான நோக்கமே அர்த்தமற்றதாகிவிடுகிறது. அதே போல தலைமைக்கு கட்டுப்படாமல் பல்வேறு நகராட்சி கவுன்சிலர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகின்றனர். இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் அதிக அளவில் வருகின்றன. இவை வேட்பாளர் தேர்வு, பூத் கமிட்டி அமைத்தல் போன்ற தேர்தல் பணிகளில் பாதிப்பை கட்டாயமாக ஏற்படுத்தும். வேட்பாளராக தகுதியான ஒருவரை மாவட்ட செயலாளர் பரிந்துரை செய்தால் மற்ற தரப்பினர் அவர் குறித்த தவறான தகவல்களை தலைமைக்கு புகாராக தெரிவிக்கின்றனர். இதை உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் போது தலைமையிடம் முடிந்த அளவுக்கு பதிவு செய்து விட்டோம். ஆனால் பெரும்பாலான விவகாரங்களில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. பல்வேறு நலத்திட்டங்களால் திமுக ஆட்சிக்கு மக்களிடம் நல்ல பெயரே இருந்தாலும் இத்தகைய பிரச்சனைகள் தேர்தலில் நமது வெற்றியை பரிசோதிக்கும் என்று திமுக வட்டாரங்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.